ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடுலேயும் எப்போவுமே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் செக் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவாடு நல்லா 2 தடவை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.